நம்முடைய கவலைகளில் பெரும் பகுதி மறுமையாக இருக்க வேண்டும். மரணத்திற்கு பிறகு நம்முடைய நிலைமை என்னவாகும்? 6 அடி பள்ளத்தாக்கில் கபரில் நாம் அனந்தரமாக அனாதையாக அடக்கம் செய்யப்படுவோமே, அந்த 6 அடி பள்ளத்தாக்கில் நம்முடைய சூழல் எதுவாக மாறப்போகிறது? அல்லாஹுவிற்கு முன்னால் அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதிபதிகளுக்கெல்லாம் ஆகப்பெரிய நீதிபதி அல்லாஹுவினுடைய சன்னிதானத்தில் நான் நிற்கும் பொழுது என்னுடைய பாவ மூட்டையின் காரணமாக நரகத்திற்கானவனாக நான் தேர்வு செய்யப்பட்டால் என்னுடைய நிலைமை என்னவாகும்? சிராத்தினுடைய பாலத்தை நான் கடக்கக்கூடிய சூழல் எவ்வாறு நான் கடக்கப் போகிறேன்? நான் ஓய்வெடுக்கக்கூடிய இடம் சுவனமாக இருக்குமா அல்லது கெட்ட நரகமாக இருக்க போகிறதா? இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளனினுடைய கவலையினுடைய அடிப்படை. உலகத்தினுடைய எந்த கவலைகளும் நம்மை எதுவும் மாற்றிவிடப் போவதில்லை. அல்லாஹ் எதை எழுதினானோ அதை மட்டும் தான் இந்த உலகத்தில் நம்மால் அனுபவிக்க முடியும். அதனால்தான் நபி சொன்னார்கள், மன் கானத்தில் ஆகிரத்து ஹம்மஹு, கவலைகள் அனைத்தும் மறுமையாக இருக்கட்டும், ஜஅலல்லாஹு கினாஅ ஃபீ கல்பி, உங்கள் இதயத்திற்கு போதும் என்ற பக்குவத்தை அல்லாஹ் கொடுப்பான். வஜமஅலஹு ஷம்ல, உங்கள் காரியங்களை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். வஅதத்துஹு துன்யா வஹிய ராகிமா, நீங்கள் விரும்பக்கூடிய உலகத்தை அல்லாஹ் உங்களுக்கு அமைத்து கொடுப்பான்.